ஸோ வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி வந்து ஒரு சர்டிஃபிகேட் டிசைன் பண்ணலாம் அப்படின்னு கூகுள் ஸ்லைட்ஸ் மூலமாக. ஸோ இது பண்ணுறனால என்ன அப்படின்னா, உங்களுடைய கூகுள் டாக்கில் இருக்கிற குயிஸில் நீங்கள் டைரெக்டாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த சர்டிஃபிகேட்டை வந்து ரெஸ்பாண்டாக இருக்குது யார் உங்களுக்கு மெயிலில் அதாவது கூகுள் குயிஸில் அட்டன் பண்ணி 50% மார்க் எடுத்தாங்களோ அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த சர்டிஃபிகேட் வந்து அவங்களுக்கு ரீச் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி வந்து கூகுள் ஸ்லைட்ஸ் மூலமாக இருக்குது. சப்போர்ட்டிங் வித் என்னது அப்படின்னா, அந்த certifyem அப்படிங்கிற அந்த ஆட் பண்ணும்போது இது நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நம்ம இப்போ என்னுடைய மெயிலுக்கு நான் போயிடுறேன். இந்த மெயிலில் போயிட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ட்ரைவ் ஓப்பன் பண்ண போகிறேன். அப்படி ட்ரைவ் ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு எங்கள் ட்ரைவ் ஓப்பன் ஆகிடுது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நியூ போயிட்டு நீங்கள் இதில் ஸ்லைட்ஸ் இருக்கும். இந்த ஸ்லைட்ஸில் blank ஸ்லைட் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிறேன். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு டெலீட் பண்ணிவிட்டு எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் காட்டுறேன். ஸோ ஏற்கனவே இந்த மாதிரி ஒன்று இருக்குது, டெம்ப்ளேட் இருக்குது. இந்த டெம்ப்ளேட்டை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இல்லை அப்படின்னா உங்களுக்கு புதுசாக ஒரு டெம்ப்ளேட் ஒன்று உங்களுக்கு க்ரியேட் பண்ணுறேன். ஓகே. ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை நீங்கள் டெலீட் பண்ணிவிட்டு ஸோ இதில் இன்சர்ட் இமேஜில் போய் நிறைய ஆப்ஷன் இருக்குது. ட்ரைவு, ஃபோட்டோஸ், யூஆர்எல், கேமரா. நான் அப்லோட் ஃப்ரம் கம்ப்யூட்டர் கொடுக்க போகிறேன். ஸோ அப்லோட் ஃப்ரம் கம்ப்யூட்டர் கொடுத்த உடனே அது இந்த மாதிரி காமிக்கும். இல்லை டெஸ்க்டாப்பில் தான் என்னுடைய டெம்ப்ளேட் இருக்குது. இதை நான் கிளிக் பண்ணி இங்கே நான் வர வச்சிடுறேன். ஸோ இதை நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணி விட்டுருடுங்க. இதில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, லெட்டர்ஸ் ஆட் பண்ண போகிறீங்க. ஸோ இதில் நிறையா செட்டிங்ஸ் இருக்குது. அதாவது டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஃபுல் நேம் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு டபுள் கோட்ஸில் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை வந்து க்ளோஸ் பண்ணிவிடணும். இதில் ஃபாண்ட் இன்க்ரீஸ் பண்ணிவிடுங்க. ஃபாண்ட் போல்ட் ஆக்கிட்டு சரி ஏதாவது ஒரு கலர், நல்லா அட்ராக்டிவ் கலர் ஒன்று கொடுத்துடுங்க. அதே மாதிரி இதில் சர்டிஃபிகேட் ஐடி அப்படிங்கிறது நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா கொடுத்துக்கிடலாம். ஸோ இதை நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா சேவ் பண்ணிவிடுங்க. ஸோ சாம்பிள் சர்டிஃபிகேட் 1 சாம்பிள். ஸோ இது சேவ் ஆயிடுச்சு. நீங்கள் இப்போ என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, நேராக நியூ எடுத்துகிட்டு இதில் குயிஸ், ஆல்ரெடி இதில் குயிஸ் இருக்குது இதில் ட்ரைவில், நம்ம அதை ஓப்பன் பண்ணிக்கிடலாம். இதில் ஆட்-ஆன்ஸில் போனீங்கன்னா certifyemனு இருக்கும். நீங்கள் அதை ஷோ சர்டிஃபிகேட் இதில் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வந்து இப்போ ஆனில் இருக்குது. சர்டிஃபிகேட் ரெக்கார்ட், பாசிங், அப்புறம் டெம்ப்ளேட். இந்த டெம்ப்ளேட்டில் தான் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் யூஸ் கஸ்டமைஸ் டெம்ப்ளேட் அப்படின்னு கொடுத்த உடனே செட்டப் யுவர் கஸ்டமைஸ் டெம்ப்ளேட் அப்படின்னு இதில் நீங்கள் புதுசாக எடுத்துக்கிடணும். செலக்ட் நியூ. இதில் வந்து இப்போ நம்ம கடைசியாக டிசைன் பண்ண அந்த சாம்பிள் இருக்கும். அந்த சாம்பிளை நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா கிளிக் பண்ணிவிடுங்க. சேவ் சேஞ்சஸ்.
ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெம்ப்ளேட் வந்து சாம்பிள்னு மாறிடுச்சு. சரி, இப்போ நம்ம இது வந்து குயிஸ் நம்ம இப்போ அட்டன் பண்ண போகிறோம். ப்ரிவியூ போங்க ஒரு சாம்பிளுக்காக. ஸோ என்னுடைய மெயில் ஐடி கொடுக்குறேன், நான் இன்னொரு மெயில் ஐடி, என்னுடைய பேரை கொடுக்குறேன் நான். இதில் ஏதாவது நீங்கள் டிசைன் பண்ணியிருந்தீங்கன்னா ஏதாவது ஒன்று, வாட் இஸ் த கலர் ஆஃப் த ஸ்கை, ப்ளூ, சப்மிட் கொடுத்துட்டேன். ஸோ எனக்கு வந்து தேங்க்யூ ஃபார் யுவர் சப்மிஷன், இஃப் யூ ஹவ் பாஸ்ட் யூ வில் ரிசீவ் அ சர்டிஃபிகேட்னு வருது. ஸோ நான் என்னுடைய மெயில் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி எனக்கு சர்டிஃபிகேட் ரிசீவ் ஆகிருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ இது என்னுடைய மெயில் ஐடி. இந்த மெயில் ஐடி போன உடனே கங்க்ராஸ் ராபின்சன், யூ பாஸ்ட் யுவர் சர்டிஃபிகேட்ஸ் இஸ் அட்டாச்ட் இந்த மெயில் அப்படின்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேஷன் ஐடியோட நம்மளுக்கு என்ன செய்யுது அப்படின்னா டிஸ்பிளே ஆகுது. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட். என்னுடைய பேர் நான் அடிச்சிருந்தேன் ராபின்சன், இது வந்து ஐடி. இந்த மாதிரி ஒரு டெம்ப்ளேட் வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு ஜென்ரேட் ஆகி போயிடும். ஸோ அவங்களுடைய மெசேஜோட நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்ட்டு. ஃபெயில் ஆனால் எந்த சர்டிஃபிகேட்டுமே அவங்களுக்கு போகாது. ஸோ இது வந்து நீங்கள் அவங்க அந்த கூகுள் குயிஸ் டாக்குமெண்ட்டில் போய் கூட நீங்கள் என்ன பண்ணலாம்னா செக் பண்ணலாம், வெதர் இட் இஸ் ரீச்ட் ஆர் நாட். அதாவது ரெஸ்பான்ஸில் போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதிலே உங்களுக்கு இருக்கும் நாட் ரிலீஸ்டுன்னு இருக்குது ஸ்கோரு. யூ கேன் ரிலீஸ் த ஸ்கோர். நீங்கள் சர்டிஃபிகேட் ரெக்கார்டுன்னு சொல்லிட்டு இந்த certifyemல இருக்கும். நீங்கள் சர்டிஃபிகேட் ரெக்கார்டை வந்து நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இட் வில் ஷோ எப்படி போயிருக்கு அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துக்கிடலாம். வித் சர்டிஃபிகேட் ஐடியோட, அவங்களுக்கு சர்டிஃபிகேட் ஐடி யூனிக் ஐடியோட என்ன செய்யும் அப்படின்னா இட் வில் ரீச். ஸோ இதுதான் வந்து இந்த இருக்குது. ஸோ இன்னைக்கு 6, அதாவது ஜூனில் 3ஆம் தேதியில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா காலேஜ் ராபின்சன் காலேஜ் 100%. ஸோ அதோடைய சர்டிஃபிகேட் ஐடியோட அவங்களுக்கு ரீச் ஆகிடுச்சு அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இது நம்மளுக்கு ஒரு டேட்டா பேஸ், நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா பண்ணிக்கலாம். ஸோ என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க என்னுடைய சேனலை. ஸோ இன்னொரு இதே மாதிரி ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.